ஹாய் சொந்தங்களே, நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா. பாருங்கள், தீபக் பையன் திடீர்னு என்னை கணக்கம்பட்டிக்கு வாண்டு கூட்டிகிட்டு போனாங்க. அவன் ஃப்ரெண்டோட வாண்டு கூட்டிகிட்டு போயிட்டான். வாப்பாட்டி கணக்கம்பட்டிக்கு போவோம்ட்டு சரின்ட்டு நானும் கிளம்பி போயிட்டேன். போனால் பஸ்ஸு நிற்கிது. அவனுக்குள்ளே ஒரே சண்டை அவனுக்கும் எனக்கும். ஏன்டா இப்படி என்னை இப்படி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டையான சண்டைப்பா. என்னை நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு டீ வாங்கி கொடு, அது வாங்கி கொடு. நானும் கோவிச்சுக்கிட்டு பஸ் ஏறி போகலான்ட்டு ஓடுனேன். வா வா பட்டின்னு சொன்னோன்னா சரி வந்துட்டேன்ப்பா. இந்த பையன் ரொம்ப அநியாயம் பண்ணுறான்ப்பா. நான் என்ன பண்ணுறதுனே எனக்கே தெரியலை. கடவுள் தான் காப்பாற்றணும். கணக்கம்பட்டி சாமியை கும்பிட போய்கிட்டு இருக்கோம். அவனுக்குள்ளே ஒரு ரிங் ரோட்டில் நின்று ஒரே சண்டை. இந்த பையன்கிட்ட ஏன் தான் இப்படி பண்ணுறானோ எனக்கே தெரியலை. கோயிலுக்கு வாப்பாட்டி போகும்னாலும் நானும் அவனும் மட்டும் கூட போயிருப்போம். அவங்க ஃப்ரெண்டோட கூட்டிகிட்டு போய் நடு இதில் ரிங் ரோட்டில் நின்று ஒரே சண்டை. பாருங்க என்ன அநியாயம் அக்கிரமம் பண்ணுறான்னு இந்த பையன். வீடியோ எடுக்க சொன்னால் தப்பாக எடுக்கிறான், கரெக்டாக எடுக்க மாட்டுறான். அந்த இடத்துல வந்து ஒரே சண்டை அவனுக்கு எனக்கும். கணக்கம்பட்டிக்கு போயிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் லைவ் போட்டு காமிக்கிறேன், சரிங்களா? சாமியை நல்லா கும்பிடுங்க. எல்லாம் அங்கே வருங்க அடியெல்லாம் அடி. நானும் அடிச்செல்லாம் பார்க்குறேன். ஒரு சொன்ன வச்சு கேட்க மாட்டேறான் மக்களே. இத்தந்தண்டி பயலாக இருக்கான். ஒரு அறிவியே இல்லை, ஒரு கூறுபாடு கிடையாது. உன்னை என்ன செய்ய மக்களே? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. இவன் பண்ணுற அநியாயம் என்னால் தாங்க முடியலை மக்களே. இது எதுக்கடா அப்படி பீ வராது, மோத்திரம் வராது. இப்படி போய் பொந்துக்குள்ள போய் இருக்க மாட்டேது. அறிவியா இல்லையா? இப்ப என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவோம்மா மக்களே. நீங்க தான் மக்களே ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு ஐடியா சொல்லுங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகணும் சரிங்களா? அப்போதான் மக்களை ஒரு வழிக்கு போகிறேன். நானும் அப்பான்னு கூப்பிட்டு பார்த்துட்டேன். அப்பவும் உனக்கு அறிவியே இல்லை. நான் பண்ணுறேன் பாருங்க. போய் டீ கடையில் போய் அப்புறம் டீ வாங்கி மக்களே. என்னைய கணக்கம்பட்டிக்கு திரும்புடா. அங்கே போய் இந்த டீ வாங்கி கணக்கம்பட்டிக்கு வான்னு சொல்லி மக்களே. இது எந்த இடம் தெரியல. குழந்தைக்கு பஸ்ஸை விட்டு இறங்கிட்டான் மக்களே இந்த பையன். பாருங்க டீ குடிச்சிட்டே இருக்கோம். அடுத்து பாருங்க அநியாயமான அந்த பையன் காண கிடைக்காத காட்சி ஒன்று வரப்போகுது. பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதிசயம் அற்புதம். அவ்வளோ ஒரு அதிசயம் பாருங்க. போகும்போதே சண்டையான சண்டை. நான் கேக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கான். குடிச்சுக்கிட்டு இன்னும் என்னென்னமோ கேட்குறான் மக்களே. நான் எங்கள் மக்களே காசு வச்சுருக்கேன். இவனுக்கு சும்மா ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கான் மக்களே. சின்ன பிள்ளை குழந்தை மாதிரியே அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுச்சு, என் மேலே விழுந்துச்சு. என்னடா சாப்பிட்டு போதே பார்க்குறேன். பாருங்க முக்கியமான தெய்வம் இருக்கு மக்களே. தெய்வம் இல்லைன்னு யாரும் சொல்லாது. மனமுருகி கும்பிட்டோம்னா நமக்கு தெய்வம் எப்பயுமே கூட இருக்கும் சரிங்களா? கும்பிட்டு இப்படி பேப்பரை மடிச்சு கீழே போடுற மேலே சொத்து என்னமோ கடந்துச்சு மக்களை. மேலே விழுகுதுன்னு பார்க்குறேன். அப்படியே ஆயான வாய் பேசுகிறான். பார்த்தீங்களா? டீயை குடிச்சுக்கிட்டே இருக்கேன். மேலே என் மேலே கழுத்துல என்னமோ பூச்சி வந்துச்சுப்பா. என்னான்னு பார்க்குறேன். இதான்ப்பா அதிசயம். இந்த விட்டி வந்து பாப்பாத்தி விட்டி நம்ம கண்ணுக்கு பட்டுச்சுன்னா சாமி நம்மக்கிட்ட இருக்காருன்னு அர்த்தம். கணக்கம்பட்டி ஐயா அவனுக்கு பத்திரமா நீ வந்து என் எல்லைக்கு வருவ அப்படின்னு சொல்லிட்டு கணக்கம்பட்டி ஐயா
வாண்டு சொல்லிட்டாரு. குடிக்கிற இடத்துல அங்கே வேறு பேசுகிறாரு பாருங்க, கண்ணை சரிங்களா. கோயிலுக்கு போயிட்டு தான் கணக்கம்பட்டி ஐயா வீடியோ போட்டு லைவ் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. சரிங்க. அப்பா அடே டீ குடிப்போம்டா, வாடா. டீ வேணுமா வேணாமா? டீ வேணும் பட்டி. டீ வேணுமா வேணாமா? டீ வேணும். வா புரிய வாங்கிட்டு வா. டீ பில்லு எங்கே போகிறாங்க தண்ணிக்கு? நாங்கள் போகிறோம். இப்போ பழக்கடை எல்லா பழம் கொடுக்குறா காக்குதா, எல்லா பழம் கொடுக்குறா. என்னென்னமோ பொடியெல்லாம் இருக்கு. நாட்டு சக்கரையா? நன்னாரி வெள்ளப்பூடி எவ்வளவு? இது ஒரு தலை பொடி எவ்வளோங்க? 400 ரூபா கிலோ. இது மருத்துவ குணம் கம்மியா? ஒரு பூண்டு 400 ரூபா கிலோ. மலைப்பூண்டு 400 ரூபா. இது அதுவும் 400 ரூபா தான். எல்லாமே கொடைக்கானல். அதான் கொடைக்கானல். வருஷ கணக்கில் காய மாட்டேங்குது, அப்படியே இருக்கு. இருக்கும் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். காரம் சிவப்பு கலராக இருக்கு. எப்படி இருக்கு கொடைக்கானல்? கொடைக்கானல் விளையாடுறது கொடைக்கானல்ல இருந்து வருது. இங்க பேசிட்டு சொன்னாங்க, அதை எடுக்கல. நீ அதை எடுக்கல, என்னதான் பண்ண போற? கட் பண்ணுப்பா. ஹாய் சொந்தங்களே, நான் எங்கே வந்திருக்கேன் தெரியுங்களா? இன்னைக்கு வந்து கணக்கம்பட்டிக்கு திடீர்னு ஐயா கூப்பிட்டார், கணக்கம்பட்டி ஐயா. அதனால் நான் கணக்கம்பட்டிக்கு வந்திருக்கேன்ப்பா. நானும் தீபக் போயிடும். தீபக் வாப்பா. வாப்பா. தீபக்கும் நானும் வந்திருக்கோம்ப்பா. சரியான லூஸ்ப்பா அந்த பையன். வீடியோ எடுக்க மாட்டான்ப்பா ஒழுங்காகவே. அவன் ஒழுங்காகவே எடுக்க மாட்டான்டா. யாரையாவது ஆம்பளையில் பார்த்தா அப்படியே மயங்கிடுறான்ப்பா. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். வீடியோ எடுக்கும் போதே யாராவது ஆம்பளையை பார்த்தா மயங்கிடுறான். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் சொல்லுங்கள். ஓ ஃப்ரெண்டை விட்டுட்டு வா தம்பி. ஏன்னா ஏதாவது ஒரு வீடியோ எடுக்க சொன்னோம்னா ஆம்பளையில் பார்த்து இதோ மாதிரி ஆயிடுறான். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள். யாருக்காக இருந்தாலும் வலிக்குமுங்க. சோறு தட்டு நிறையா திங்க தெரியுது, வீடியோ எடுக்க தெரியாதா? அவங்க எப்படி என்ன செய்ய போகிறானோ தெரியலை. கூட வச்சு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு வீடியோ எடுக்க சொன்னால் எதையோ ஒன்று எடுக்கிறான். பாருங்க, கணக்கம்பட்டிக்கு வந்திருக்கேன் நான். சரிங்களா? டீக்கு பஸ்ஸு நிற்கிதுப்பா. இதா ஹோ ஹர்ரா பர்ரா பா ஹரிகரன். இங்கே டீ குடிச்சிட்ருக்கோம், டீ கட்டில். சரிங்களா? டீ குடிச்சிட்டு இப்படியே போகணும். கோயிலில் போய் உங்களுக்கு லைவ் போடுறேன் பாருங்கள். எல்லாம் நிறையா வீட்டில் மெண்டல் பிள்ளைலாம் நிறையா பிள்ளை இருக்காங்க. கடவுளே, சோறு ருசியாக திங்க பார்க்குதுங்க. அதுக்கு மூளை வந்து இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது? அந்த பையன் தான் அங்கிட்டு போகிறான். அப்பா என்ன சொல்கிறேங்க, கடவுள் தான் காப்பாற்று. சரிங்களாப்பா, கோயிலில் போய் வீடியோ போகிறேன் பாருங்கள்.